ரோசி வந்தாங்க பாத்தீங்களா? ரோசி பாக்கலையா? பட்டிய பார்த்து நீங்க ரோசி கூட வந்துருங்க பட்டி கூட்ட. பின்னாடியா? ரைட். இரு போன் எங்க தம்பி? போனை கொடுங்களேன், போனை கொடுங்களேன். ரோசி வரனுச்சு, ஆளே காணா. இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி ஐயா சொன்னாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அவங்களுக்கு சொன்னேன். நான் வந்து பாட்டு பாடுறேனே அண்ணே, நான் கதை சொல்றேனே அண்ணே, நான் என்ன பண்ண போறேன் வசனம் சொல்றேனேன்னு சொல்லி இந்த ரோசி பார்த்தா ஆளை காணா. கிரிங் 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 கிரிங். யாராவது காலையில தூங்க கூட விடாம போன் அடிக்கிறது. ஏய் ரோசி, காலையிலயா? ஹலோ, 12 மணி ஆகுது. அண்ணே என்ன ரோசி? எனக்கு இதுதானே நைட்டு 12 மணி. சில பேர் இப்படிதான் இருக்கிறாங்க உலகத்துல, அதிகாலை 12 மணின்னு சொல்லிட்டு. ரைட், சரி ரோசி, இங்க வர நீ எங்கண்ணே? நம்ம பாஸ்டரைய சொன்னான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பப்பட்டு மேஜிக்லாம் பண்றாங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வேற இருக்குது, சில்ட்ரன்ஸ் பண்ண பிள்ளைங்கலாம் வருவாங்கன்னு சொன்னாங்களே. நீ பாட்டுலாம் பாடுற நீ? அண்ணே எனக்கு அதோட முக்கியமான ஒரு வேலை இருக்குதுல்ல. அதோட முக்கியமான வேலையோ? சர்ச்சில் என்ன மெசேஜ் கொடுக்க போறியோ? ஐயோ, அந்த தப்புல நான் பண்ண மாட்டேனே. எனக்கு அதோட முக்கியமான வேலைண்ணே. அதோட முக்கியமான வேலைன்னா பெரிய ஆள் யாருன்னு முதலமைச்சர் பார்க்க போறியோ? அதெல்லாம் இல்லண்ணே, அவங்களெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். டைம் இருக்குது. நானு கிறிஸ்துமஸ் வருதுல? ஆமா, அதான் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ். பரவாயில்லப்பா, டிசம்பர் 25 ஞாபகம் வச்சிருக்கிறியா? சில பேர் கிறிஸ்துமஸ் என்ன தெரியாது, டிசம்பர் ஃபுல்லா கொண்டாடினுக்குறாங்க. அதனால ட்ரெஸ் எடுக்கணும். நிறைய நியூ மாடல் வந்துக்குதான். நிறைய நியூ மாடலா? நம்ம லெஜெண்ட் கடை தெரியுமா? ஆமாப்பா. ஆமா, அங்க போலான்னு ஒரு பிளான். அதுக்கு இன்னைக்கு சர்ச் லீவ் லெட்டர் குத்தலாமான்னு யோசிக்கிறேனே. சர்ச்சுக்கே லீவ் லெட்டரா? ஆமா, ஓய்வு நாளைக்கு பரிசுத்த நாளா என்ன பண்ண? நாளைக்கு பாஸ்டர் அண்ணே, நாளைக்கு பாஸ்டர் கேள்விப்பட்டார்லண்ணே, ஏன் வரலண்ணே? என்ன ரோசி நீ இப்படி சொல்ற? அண்ணே அண்ணே, உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கற, ட்ரெஸ் எடுக்க ஆசைப்படுற. ஆமாண்ணே, ஆனா ஏசப்பா வந்து ஆராதிக்கணும்னு யோசிக்கல பத்தியா? ஆனா அதான் 25ஆம் தேதி வந்து ஆராதிக்க போறேன்னா. வருஷத்துக்கு ஒரு டைம் வந்தா போதும் நினைக்கிறியா நீ? ஆமாண்ணே, நம்ம பண்டிகை கிறிஸ்தவங்கள அன்னைக்கு தானே வருவோம். ஆமா, பண்டிகை கிறிஸ்தவங்க வந்தேன்னா கோயிலே நிறைஞ்சு போயிருக்கும். நம்ம நிறைய பேர் பண்டிகை கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க. என்ன பண்றது? சண்டே போய் என்ன பண்றது, போர் போட. ரோசி அண்ணே அப்படிலாம் சொல்லக்கூடாது ரோசி. இன்னைக்கு வா, சரி என்ன பண்ண போறா இன்னைக்கு? அழகா பாஸ்டர் அங்கிள் என்ன பண்ணிருக்காரு, டிஃபரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கிறிஸ்துமஸ் என்னைக்கு இல்லாத டிஃபரெண்டா பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, ஈக்கை ஞாயிறுலாம் வைக்கணும். மத்தவங்களுக்கு என்ன பண்ணும், கிறிஸ்துமஸ் வந்து பயனுள்ளதா இருக்கணும். அந்த ட்ரெஸ் நம்மளுக்கு ஒண்ணு எடுத்து என்ன பண்ணும், மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லி இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லி தரத்துக்கு இருக்கிறாங்க. சீக்கிரம் வாய, வந்துட்டாங்க உங்களுக்கு முன்னாடி வந்துட்ட. உங்க பேர் என்ன பாப்பா? பூஜா வந்திருக்குது தெரியுமா உனக்கு? பூஜா கூட பூஜா வந்துக்குதானே? பூஜாவா தெரியல தம்பி. உன் பேர் என்ன? இமான் வெளில வந்துருக்கான் தெரியுமா? தேவன் நம்மோடு இருக்கிறாரு. அப்ப அவர் கூட தானே இருக்கிறாரு, என் கூட வர மாட்டார். போட, நீ வந்து பார்த்தாதான், வந்து பார் அண்ணே. சரி, ரொம்ப கெஞ்சறீங்க. சரி ரோசி, போனா முதல் லீவ் லெட்டர் கீச்சிட்டு வந்து அட்டெண்டன்ஸ் குடுக்குறடா. சீக்கிரம் சீக்கிரம் வா, கடவுள் ஆராதனை சீக்கிரம் ஓடியா. சரிண்ணா, நானும் காபி டிஃபன்லாம் சாப்பிடல. காபி டிஃபன் சாப்பிடலையா? ஆமா, நான் எல்லாம் முடிச்சிட்டு வரேண்ணா. ரோசி டைம் ஆச்சு ரோசி, வா ரோசி. அண்ணே 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 அண்ணே. என்ன ரோசி? அண்ணே நானு காபி குடிக்கிற அவசரத்துல குளிக்க மறந்துட்டேனே, பல்லு தேய்க்க மறந்துட்டேனே. ஐயோ, காபி குடிக்கிற அவசரத்துல பல்லு தேய்க்க மறந்துட்டியா? இமானே, நம்ம அப்படிதானே பண்றோம் இல்லையா? ரைட், இமான்லாம் பல்லுலாம் தேய்ச்சிட்டு தான் காபி குடிக்கிறானா? சரி ரைட்டு, பல்லு தேய்க்கிற அவசரத்துல காபி குடிக்கிற அவசரத்துல பல்லு தேய்க்க மறந்துட்டேன். ரைட்டு, அப்புறம் சீக்கிரம் பல்லு தேய்ச்சி வந்துரு ரோசி. சரிண்ணா. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது ரோசி. நானு டெய்லியும் குளிக்கும் போது
நான் போட்டு குளிப்பேன் தெரியுமா? என்ன போட்டு குளிக்க போற? இம்மா என்ன போட்டு குளிப்ப நீ? நான் லைபாய் போட்டு குளிப்பேன். அதெல்லாம் செங்கல் லைபாய்லாம். நீ என்ன போட்டு குளிக்கிற பாப்பா? ஏய் லக்ஸ் சோப். அதெல்லாம் அசிங்கமா இருக்குறவங்க போடுறதுனா லக்ஸ் சோப். அசிங்கமா இருக்கு போடுமா அழகா வரதுக்கு. பாப்பா நீ என்ன சோப் போட்டு குளிக்கிற? நீ என்ன சோப்பு? சிந்தால். அண்ணே அதெல்லாம் நாத்தடிக்கிறவங்க போடுறதுனே. ஐயோ நாத்தடிக்குதா? ஏய் உன் பேர் என்னடா? சுகப்புலினா சிங்க சுகப்பிரியன். சுகப்பிரியன் நீ என்ன யூஸ் பண்ற? லைபாய். அண்ணே லைபாய் தான் செங்கல்னு சொல்லிட்டா அப்புறம் லைபாய் பயமாவு சோரி போடுறவங்க. சரி பவர் சோப்பு? அதெல்லாம் பவர் ஸ்டார் போடுறதுல நம்ம போடுறது இல்ல அண்ணே. அக்கா நீ என்ன சோப் போட்டு குளிக்கிற? அண்ணே அக்கா எப்பமே ரின்னு தான் யூஸ் பண்றாங்களாம். அது துணி போடுற சோப்புனே. அப்படியே அண்ணே அக்கா நான் நினைக்கிறேன் துணி தைக்கிற ஞாபகத்துல அவங்களாம் போட்டுக்கிறாங்க போகுது. ஆமா துணி துவைக்கிறாங்களா டெய்லியோ? அது எப்படி வெண்மையா இருக்குதோ அதே மாதிரி வெண்மையா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. அக்கா ரொம்ப கலரானே. செம்ம கலர். கருப்புலயும் கருப்பு அந்த கலர் கருப்பு. அப்படியானே? எப்படினே? சரி ரோசி டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வா ரோசி. சரி சரி நான் வரேன். நீங்க போன் அண்ணே என்ன போட்டு குளிக்கிறேன்னு சொல்லவே இல்ல பாருங்கனே. அப்படி என்னதான் போட்டு குளிக்கிற சொல்லிட்டு போயே. அண்ணே நான் போட்டு குளிக்கிறேன் தெரியுமா? அதே நீங்களே ஃபாலோ பண்ணுங்க சரியா? ஓகே 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 சொல்லு. அண்ணே நான் தாப்பால் போட்டு குளிக்கிறேன்டா கதவுக்கு. ஏய் ரோசி எல்லாம் தாப்பால் போட்டு தான் குளிப்போம். நீ மட்டும் குளிப்ப? இந்த சோப்பு போடு அந்த சோப்பு போடுன்னு இவ்வளவு கதை கேட்டுட்டு லாஸ்ட்ல என்ன ரோசி? கீழ் தாப்பால் தான் போடுறேன் மேல் தாப்பால் கூட போடுவேனே. நீ எந்த தாப்பாலோட போடு. இங்க சீக்கிரம் வா இல்லனா சர்ச் தாப்பால் போட்டுருவாங்க. சரிண்ணே. ஏன்னா பிரியாணி எல்லாம் கொடுக்க போறாரு. பாஸ்ட் ரெடியா இரு சொல்லிட்டாரு என்கிட்ட. சீக்கிரம் வா கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது வேற. கிஃப்ட்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? சரிடா வரேன். சீக்கிரம் ஓடியா டைம் ஆயிடுச்சு. வந்துறியா? வீடு பக்கத்துல அங்க இருக்குது அந்த பொண்ணு. வீடு பக்கத்துல இருக்கிற பொண்ணு வரது லேட் ஆகுது பாருங்களேன். வந்துடுச்சா? வீடு பக்கத்துல சொன்னோடனே ஓடி வந்து குளிக்காம வந்துட்டு இருக்குமோ? எங்க எங்க காணாம? எதுக்குள்ள? ஏ ரோசி. அண்ணே என்ன ரோசி? நான் ரொம்ப கோவமா இருக்கேனே. ஏன் ரோசி கோவமா இருக்கற? நான் வந்திருக்கிறேன். யாருமே எனக்கு கை தட்டவே இல்ல. கிளாப் பண்ணிடலாமா ரோசிக்கு? பாருங்கனே. வாவ் थैंक यू. இவங்க வருவாங்க காலைல 9 மணிக்கு வர சர்ச்சுக்கு 12 மணிக்கு வந்தா கை தட்டணுமா பாருங்களேன். எல்லாமே அது மாதிரி தான் எதிர்பார்த்துன்னு இருக்கோம் நிறைய பேர். நம்ம வந்த உடனே ஆசீர்வாதம் வாங்கின்னு நம்ம போயின்னு சொல்லிட்டு. ரோசி உன்ன பேர் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இங்க? அப்படியானே? 3/4 பேர். அதான் ரைட் சொல்லு. அண்ணே எதுக்கு நான் இப்ப நான் சின்ன கூப்பிட்டேன்? ரோசி கிறிஸ்மஸ்க்கு ஏதோ பாட்டுலாம் பாடணும்னு நான் கதெல்லாம் சொல்லணும்னு சொன்னேன். ஆமா கிறிஸ்மஸ் வருதுல பர்ச்சேஸ் பண்ற போற நீ சர்ச்சுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்ல. ஏச வசந்த பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம. சரிண்ணா. சரி நீ வந்துட்ட என்ன கேக்கலாம் ரோசி கிட்ட? பாட்டு பாடுறியா? பாட்டானே? சூப்பரா பாடுவேனே. வாவ் சூப்பரா பாடுறியா? அவார்ட்லாம் வாங்கிக்கிறோம். ஆஸ்கார் அவார்ட் வாங்கிக்கிறோம். அது கூட ஆஸ்கார் அவார்ட்? ஆமா பாரு. சரி பாட்டு பாடு கேட்டே பாப்போம். நான் பாடுனா எல்லாம் கை தட்டும் சரியா? ஓகே. ஹேப்பி பர்த்டே. பாடுன பாட்ட பாட கூடாது. அந்த அக்கா ரொம்ப பேசுறாங்க. பாத்தலாம். ஹேப்பி பர்த்டே டு யூ. அந்த அக்காவே பரவாயில்ல போல இருக்கு. ரோசி ஹேப்பி பர்த்டே. பாத்தியா அதே சாகுற டே நீ என்ன சொல்லுது? அண்ணா உங்கள இல்லடா பாட்டு டேல முடியலனே. சரி சொல்லுங்க. பாடுன பாட்டு பாட விடாத நாங்க. நீ என்னன்னா பக்தியான பாட்டு பாடுன்னு பாட்ட பர்த்டே பாட்டு ஆஸ்கர் அவார்டா? ஆமாண்ணே 6 தடவை. ஆமாண்ணே அக்கா எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. பாத்தியா கரெக்ட்டா நாங்கலாம் ஞாபகம் வச்சிருப்போம். பைபிள் வசனத்துல காதுல எவனும் அது மாதிரி கேட்டுனே இருக்காங்க அக்கா. ஓகே ரைட். ரோசி சொல்லுங்க. பக்தியான பாட்டு பாடு ரோசி. பக்தியான பாட்டா? ஆமா அப்படி சொல்லுங்க நான் தெளிவா. பாரு எல்லாம் ரெடியா இருக்காங்க பக்தியான பாட்டு. அண்ணே நான் பாடுனா எல்லாம் ஏஞ்சி நின்றுவாங்க.
செம்ம பக்தி. ஏய் அப்பனா உன்ன முன்னாடி கூட பாடாம விட்டோமே நாங்க வர்ஷிப் டைம்ல. அண்ணே அந்த அக்கா ரொம்ப பேசுறாங்கண்ணே. நாங்க அப்படிதான் பேசுவோம் அண்ணே. எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுண்ணே. பரவாயில்ல பேசுங்க அண்ணே. எல்லாம் ஏஞ்சி நிக்கலாமா? ஏன் நிக்க மாட்ட பாடு. அண்ணே பக்தியான பாட்டுனே. பக்தியான பாட்டு நீ பாடு அப்புறம் சரிண்ணே. அப்புறம் என் கையில ஒண்ணு இல்லண்ணே. ஜனகண மனகதி. ஏய் ரோசி என்ன 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 பக்தியான பாட்டு பாடுனா தேச பக்தி பாட்டு பாடுற. என்ன பாட்டு பாட சொன்னா இந்த பாட்டு பாடுனா அந்த பாட்டு பாடுனா பக்தியான பாட்டுனா என்ன ரோசி நான் சொன்னது பக்தியான பாட்டு இருந்து கடவுளுக்குள்ள பக்தியா பாடணும் ஆராதிக்கணும் வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லி நாங்க கேட்டா நீ அந்த அக்காவோட மோசமா இருக்கிற நீ. சரிண்ணே. என் அக்கா உங்க பேர் என்னக்கா? திவ்யா. தெரியுமா அந்த அக்கா பேரு? திவ்யாக்காவா? அவங்களே பாட்டு பாடுனா நான் போகும்போது அவங்கள பாத்துக்கறேனே. நீ போகும்போது பாரு. சரிண்ணே. இப்பே பாரு. என்னக்கா திவ்யாக்கா சொல்லுங்கக்கா. நீங்க தான் ஒரு நல்ல பாட்டு பாடுங்க. ஒழுங்கா பாடு இல்லனா நாங்க வர்ஷிப் ஏத்துறோம்னாக்கா. ரைட் சரி உன் பாட்டே தேவையில்ல. சரிண்ணே. கதை சொல்லு பாப்போம். கதையா? அண்ணே இந்த கதை பயங்கரமான கதைண்ணே. பயங்கரமான கதையா? ஆமா. எங்க திவ்யாக்கா சொல்லாத கதையை சொல்றேன் நீ. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்டு பாரு. அந்த கதைலாம் சொல்லுன்ட்டு அந்த அக்காவை. அண்ணே அந்த அக்கா ஊர் கதை சொல்லனே. நானு உலக கதை சொல்ல போறேனே. உலக கதையா? உலக கதை கேட்க தெரியா? உலக கதை கேட்க தெரியா? பெரிய கதையா இருக்கணும். ரொம்ப ரொம்ப பெரிசு. வாவ். கதை உனக்கு பிடிக்கல பாப்பா? கதை பிடிக்கல? இமானுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பிடிக்காத இமானு? அவன் நம்பால. பிடிக்குமா? நம்பாலா? ஆமாண்ணே. அவன் தான் கொள்ள பாரு மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா? தெரியுது பல்லாம் வெளியே தெரியுது. செம்ம பெருசுண்ணே. சரி ரோசி புக்கெல்லாம் எழுதி இருக்கிறேன். வா புக்கெல்லாம் எழுதி இருக்கிறியா? ஆமா. டாக்டரேட் எல்லாம் வாங்கிட்டு போல்தே நீ. ஆமா ஆமா அதான் ட்ரை பண்றேனே. அண்ணே கதை சொல்லட்டுமா? சொல். ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலு ரொம்ப பெருசு. ஆமா. அந்த ஸ்கூலுக்குள்ள சொல்லுங்கண்ணே. டவுட்டாடா? உங்க ஸ்கூல் என்ன ஸ்கூலு? தேவாலய ஸ்கூலோட பெருசு? அண்ணே ரொம்ப பெருசுண்ணே. அப்படியா? சரி பெரிய ஸ்கூலு. அதுக்குள்ள ஒரு பெரிய கிளாஸ் ரூமா. ஒரு பெரிய கிளாஸ் ரூமா? ஆமா. தெரியுமா உங்களுக்குலாம் பெரிய கிளாஸ் ரூம்? திவ்யா அக்கா மாதிரி டீச்சர்லாம் இருப்பாங்களா? ஐயோ அதோட மோசனே. ஐயா ஆமாண்ணே. ஒரு மிஸ்ஸுக்குது என்ன அச்சே சாவச்சிடும். சரி நீ படிச்சா? அண்ணே கதை சொல்லும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாரி மறந்துடுவேன். சரி சொல். ஒரு பெரிய கிளாஸ். அந்த கிளாஸ் அதோட கதை கிளாஸ். ஸ்கூலுக்குள்ள கிளாஸ்க்குள்ள கதை க்ளோஸா? அதுவும் பெரிய கிளாஸா? ஆமாண்ணே அதோட கதை கிளாஸ். அப்பா இது திவ்யாக்கா சொல்லியிருந்தா ஊர் கதைலாம் சொல்லியிருக்கோம். என்ன நீ? சரி ரைட் கதையோட தேவையில்ல. எனக்கு வசனம் சொல்றியா? வசனமா? வசனம் கேட்கலாமா? சரிண்ணே. தெரியல வசனம்லாம் சொல்லு பாப்பா. ஃபர்ஸ்ட் கேட்டுடலாம். சொல்லு பாப்பா. என்னது வசனம்? கிட்ட வாங்கனே. நான் வசனம் சொல்லணும். நான் வசனம் சொல்லுமா? நான் ஒரு தடவை சொன்னா. ஏய் அந்த வசனம் இல்ல. ஒரு தடவை சொல்றேன். அந்த வசனம் கிடையாது. வேற எந்த வசனம்னே? பைபிள் வசனம். அண்ணா எதுவே நீங்க தெளிவா சொல்ல மாட்டீங்கறீங்கண்ணே. எல்லாரும் அப்படிதான் இருக்கும்ல. தெளிவா சொல்லாதால தான் நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ணுது மாறி போகுது. ரைட். கர்த்தர் நல்லவர் அந்த வசனம். பைபிள் வசனம் சொல்றீங்களானே? ஐயோ வசனம் எல்லாம் மொட்டையா சொல்றாருப்பா இந்தானே. என்ன ஆமா திவ்யா அக்கா எவ்வளவு தெளிவா இருக்கறாங்க பாருங்க. போய் ட்ரைனிங் எடுத்துங்கடா அவங்க கிட்ட. போகும்போது கேத்துக்கறேன் நானே. சரிண்ணே. திவ்யா அக்கா ஃபீஸ் வாங்கிடுங்க ட்ரைனிங்க்கு. அண்ணே சொல்லுமா. கர்த்தர் நல்லவர் என்பதை தொண்டரு
90 100 ஏய் ரோசி 101 அண்ணே கர்த்தர் நல்லவர் என்பது 90 கிடையாது. 80 தின்னு பாருங்கள். தின்னு பாருங்களா? ஆமாண்ணே. திவ்யா கூட பழகிட்டேனா நீ? இல்லண்ணே இன்னும் போலண்ணே, கிளாஸ் போலண்ணே. அப்படி இல்ல. நக்கி பாருங்கள். ஓ இமானுவேலோட மோசமா இருக்கிறீ நீ. ரைட். கர்த்தர் நல்லவர் என்பது தெரியல. ருசித்து பாருங்கள். நீ அத பாப்பா சொல்லதை வச்சு கேட்டு சொல்றே நீ. இல்லண்ணே கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்க. திருப்பி அப்படியே சொல்லு பாப்பா சீக்கிரம். ருசித்து பாருங்கள் என்பதை நான் அந்த திருப்பி சொல்ல என்னண்ணே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுமா. நீ நாம திவ்யாக கூட சேர்ந்த மாதிரியே பேசுற நீ. அண்ணே என் கூட எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? சரி ரைட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமால அண்ணா ஃபர்ஸ்ட் சொல்லும்போது அதான் சொன்னல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க சொல்லிட்டு என்ன பண்ண நானே வாட்டர் மேல வர சொன்னேன். ரைட். பாரு தம்பி தங்கச்சி, இப்போ ரோசி இப்போ கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டோம். ரைட். இப்போ இவங்க வீட்டுக்குள்ள போயிடலாமா? இப்போ ரோசி வீட்டுக்கு போயிடலாமா? ரோசி அண்ணே ப்ரோகிராம் நிறைய இருக்குது. நீங்க சீக்கிரம் வந்துங்கடா. சரிம்மா உங்க வீட்டுக்குள்ள வந்துடுறேன். எங்க வீட்டுக்கு வரீங்களா? சரி வாங்க. எங்க ஃபேமிலி இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். சரியா? வந்துருங்கடா. வாங்க ரோசி வீட்டுக்கு போலாம். என்ன நடக்குதுன்னு பாப்போம். சர்ச்சுக்கு போனவங்க இன்னும் ஆளை காணாமே. யாருன்னா பாத்தீங்களாப்பா? வீட்டுக்கு வந்துட்டோம். சரி சர்ச்சுக்கு போறீங்க, இவ்வளவு லேட்டா வரீங்கப்பா? அப்பா இந்த பாஸ்டர் கூப்பிட்டாருன்னு போனனா ஒண்ணும் முடியலப்பா. என்னம்மா? ஒரே மொக்கப்பா போர்ப்பா. ஏம்மா? போப்பா இத செய் அத செய், இத பண்ணு அத பண்ணு, நல்லது பண்ணுன்றாங்க அத பண்ணுன்றாங்க, ஒண்ணும் பிடிக்கலப்பா. ரோசி அப்பா நம்ம அப்படி சொல்லக்கூடாதுமா. ஏன்பா? அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க தெரியுமா? அட பாப்பா அவங்கிட்ட சொன்ன நீ ஒரு மக்கவா பாப்பா. ரோசி இந்த வயசுல அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது, பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும். ஓகேவா? சரி உன் தம்பி எங்க? அப்பா இன்னைக்கு சொல்லு கண்ணா. இருந்தனா அங்க பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பாட்டா? என்ன பாட்டுப்பா? புதுசா ஏதோ ஜானின்னு ஒரு பாட்டு பாடினாங்கப்பா. சரிப்பா சரி வேற இருந்தது. அப்புறம் அங்க மேஜிக் ஷோ பப்பட் ஷோ எல்லாம் காட்டுனாங்களா? வாவ் மெய் மறந்து அப்படியே உட்கார்ந்துட்டேன்ப்பா நானு. அப்படியா? இமானுவேல் இருந்தானாங்க? இருந்தாங்க. அப்புறம் அது மட்டும் இல்ல, அங்க நிறைய மக்கள்லாம் இருந்தாங்களா, அவங்க எல்லாரும் அன்பா பழகுனாங்க. சரிப்பா அங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க? எல்லா மக்களுக்கு நல்லது பண்ண சொல்லி கொடுத்தாங்க. நல்லதா? இல்லாதவங்களுக்கு உதவி பண்ண சொன்னாங்க. சரி சண்டே கிளாஸ்ல நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா நம்ம பாஸ்டரோட சொன்னாரு இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணுமா உதவி பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாரு. ஈகை நாயெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சரி போய் ரெடி ஆகுங்க, நம்ம என்ன பண்ணலாம், ட்ரெஸ் எடுக்க போலாம். ஓகேவா? சரிங்கப்பா. அப்பா எனக்கு சொல்லுமா. 2 ட்ரெஸ் வாங்கி கொடுப்பா. 2 ட்ரெஸ்ஸா? ஆமாப்பா. அப்பா எனக்கும் 2 ட்ரெஸ் வேணும்பா. எதுக்குப்பா 2 ட்ரெஸ் உங்களுக்கு? எங்க ஃப்ரெண்டு அப்பா அம்மா இல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கறேன்ப்பா. ஓ நல்ல விஷயம்பா. இதுனா எங்க யார் சொன்னது? இது சர்ச்சில் சொல்லி கொடுத்தாங்கப்பா சண்டே கிளாஸ்ல. ஓகே கண்ணா. அப்பா நானும் அதுக்கு தான் ட்ரை பண்றேன். நீ ட்ரை பண்ற? என்னது ட்ரை பண்ற? என் ஃப்ரெண்ட் கொடுக்கலான்னு. சரி வாங்க நம்ம Dress எடுக்க போலாமா? சரிப்பா. அப்படியே ஏமாத்த வேண்டியதா அந்த Dress நம்மளே ஆட்டியா போட்டுக்கணும். ஃப்ரெண்டு கின்னு சொல்லி நம்ம ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கிடணும். நீங்களும் அதே மாதிரி வாங்கிக்கிறீங்களா? ஏமாத்தி வாங்கணும். இந்த பாஸ்ட் ரொம்ப நல்ல ஒரு பொண்ணுப்பா. அப்பா நான் இந்த Dress எடுத்துட்டுமாப்பா? அப்பா இது சூப்பரா இருக்குப்பா. அப்பா வெறும் 2000 ரூபாய் தான் இந்த Dress. அப்பா
சொல்லுமா. இந்த Dress வேற 2000 தான்பா. 2000 ரூபாவா? ஆமா, ரெண்டு எடுத்துட்டா 2000 ரூபாய்க்கு. 2000 ரூபாய்க்கு ரெண்டு Dress இல்ல. ஆமாப்பா. ஒரு Dress எடுத்துங்க. அப்பா 2000 ரூபாய்க்கு ரெண்டு எடுத்துக்கறேன்பா. என்னமா என் ஃப்ரெண்ட் குடுக்குறேன்னு சொன்னாலப்பா. சரி சரி. அதனால பாபா எடுத்துக்கோ. ஆளுக்கு ஒரு Dress எடுத்துட்டு வாங்க என்ன? சரிப்பா. ஓகேவா? எடுத்து நல்ல Dress எடுத்துங்க என்ன? சரிங்கப்பா. சரி வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க. வா சாமாட்டாடா வா. ஏய் ஜானி. சொல்லுங்கக்கா. ஏய் ஜானி, நீ எடுத்தியா? எத்தனை Dress எடுத்த? 2 Dress எடுத்துங்கக்கா. டேய் 2 Dress எடுத்துக்கற. ரெண்டுமே உனக்கா? இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அப்பா அம்மா இல்ல பையனுக்கு கொடுக்கலான்னு இருக்கறேன்க்கா. ஜானி, ஏமாத்துறதானே என்ன மாதிரியே? இல்ல நான் ஏமாத்தல. அவங்களுக்கு நிச்சயமா கொடுக்கணும், கிறிஸ்மஸ்க்கு gift கொடுக்கணும்னு நினைச்சேன்க்கா. ஜானி சர்ச்சில சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? சர்ச்சில் சொல்றதெல்லாம் செய்யறடா, நீ ஒரு ஆள் தான்டா. அப்பா என்னம்மா? ரொம்ப டயர்ட் ஆகுது. போய் படுங்கம்மா. போய் படுக்குறோம் வா. வாங்க Dress எடுத்துட்டீங்க. சரி தான் Dress எடுத்து கொடுத்துட்டியாப்பா நீ? ஃப்ரெண்ட் கொடுக்குறேன் நீ. அப்பா நான் போய் கொடுத்துட்டு வந்துறேன்ப்பா. சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வாப்பா. ரோசி, நீ எடுத்து போய் ஃப்ரெண்ட் கொடுக்கலமா? நானாப்பா? ஆமாம்மா. நானே கிறிஸ்மஸ் குத்துக்கறேன்பா. கிறிஸ்மஸ் குத்துக்கிறியா? சர்ப்ரைஸ்ல. சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் தான் கொடுக்கணும் கிறிஸ்மஸ்க்கு. சரி. அதனால சர்ப்ரைஸா கிறிஸ்மஸ் குத்துக்கறேன். சரி ஓகே. இப்போ போய் படுக்கறேன். சரி. தம்பி போய்ட்டானா Dress கொடுக்க? சரி போயிட்டு வந்து படுங்க. தம்பி வந்துட்டீங்களா? சரி போயிட்டு என்ன பண்ணுங்க, போய் படுங்க. ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். ரோசி, இதீட்டு தூங்கிட்டீங்களா நீங்க? சரி ரைட். ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, படுங்க. அப்பா ஏசப்பா, இன்னைக்கு நல்ல உதவி பண்ண எனக்கு கொடுத்த நன்மைக்கா நன்றிப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். யார தகல டிஸ்டர்ப் பண்ணா? மகனே ஜான், மகனே நீ நன்மை செய்தபடினாலே உனக்கு நன்மை உண்டாவதாக. நீ மற்றவங்களுக்கு கொடுக்க நினைச்சதுனால நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தரப்போறேன். ஓகேவா? ஓகேவா? கனவா? ஆமா நன்மை. சரி, Dress வாங்குனியே, பத்திரமா பீரோல வச்சிருக்கியா? உன் ஃப்ரெண்ட் யாருக்கும் கொடுத்துடாத. உன் தம்பி Dress திருடுறியா? அப்படி திவ்யா கூட வாங்கி வச்சிருப்பாங்க Dress, அதையும் எடுத்துக்கோ. ஓகேவா? கிறிஸ்மஸ் எல்லாமே நமக்கு தான். ஓகே? பாத்து போய் சொல்லு. நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னா இது ஒண்ணா செய்யலாம். ஓகேவா? ஏனா நான் தான் உன் நண்பன். ஏய் பிள்ளைகளா, நீங்களே என் நண்பன் தானே? இல்லையா? யாரா அது குரல? வா உன் வீட்டுக்கு வரேன் நானு. வரேன். நச்சு எடுக்கு. எனக்கு முடி எப்படி இருக்கு? கடவுளே எப்படி இருக்கு? ஐயோ இங்க ஜானி மட்டும் நிம்மதியா இருக்கறானே. ஜானி மட்டும் நிம்மதியா தூங்குறானே. எனக்கே வர மாட்டேங்குது. ஏ ரோசி, ஏமா நீ கத்தினுகிற? அப்பா
சரி சரி ஜான், உனக்கு ஒரு gift வந்திருக்காப்பா. அப்பா உன் ஃப்ரெண்டு gift குடுத்துருக்கான். நீ gift அவனுக்கு நீ பண்ணியாமே, அதனால gift வந்திருக்குது, வாங்கிக்கோ. ரொம்ப நன்றிப்பா. நன்றி எனக்கு சொல்லாதப்பா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஏசப்பா வசனம் சொல்லுது. ஆகவே அவன் கொடுக்க மனசு இருந்ததுனால தான் கடவுள் உனக்கு கொடுக்க ஆரம்பிச்சார். ஓகேவா? இதே போலதான் கிறிஸ்மஸ் நமக்குன்னு இருக்க கூடாது. மத்தவங்களுக்கா எப்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ ஏசப்பா போல நாமளும் மத்தவங்களுக்காய் தான் ஜீவனை தான் கொடுக்க முடியலோட தன்னுடைய பொருளாச்சு என்ன பண்ண நம்ம கொடுக்கணும். இது நம்முடைய ஆலயங்கள்ல என்ன பண்றாங்க சொல்றாங்க. ரோசி ரோசி அப்பா அதை ஏஞ்சி வரேன் இருப்பா. வா வா சீக்கிரம் வா. நைட்டெல்லாம் தூங்க வேலை ஒரே கட்ட கனவா வந்து சொல்லுவா. டப்பா அவன் மட்டும் கிஃப்ட் வச்சிருக்கிறான். என்னம்மா? அவன் மட்டும் கையில கிஃப்ட் வச்சிருக்கிறான். ஆமாமா, அவங்க ஃப்ரெண்டு அவனுக்கு கொடுத்தாங்க. அவன் ஃப்ரெண்டு கொடுத்தானா? ஆமா, அவன் எடுத்து போயிட்டு gift கொடுத்தான்ல, அவன் ஃப்ரெண்ட் எடுத்து பெரிய gift கொடுத்துருக்கான். அப்பா ஆ எனக்கு கிஃப்ட். உனக்கு gift? ஆமா ஆமா, எங்க நீ குடுக்குறேன்னு சொன்னீ, கொடுத்துட்டு எடுத்துட்டு. அத சர்ப்ரைஸ் சொன்னேனேப்பா. சர்ப்ரைஸா? ஆமாப்பா. கிறிஸ்மஸ் இன்னைக்கு தானம்மா. அப்பா என்னம்மா? நான் பாணி பாரு ரோசி, சொல்லுப்பா. உன் தம்பி கொடுக்க ஆரம்பிச்சதுனால தான் கடவுள் அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா நீ கொடுக்க தவறிட்ட. கொடுக்கறது மத்தவங்க பொருளை என்ன பண்ணிட்ட, நீ வாங்கினத அவங்களுக்காக வாங்கினத நீ உனக்கு பிரயோஜனமாக்குறதுனால தான் உனக்கு gift வரல. எப்பவுமே நம்மளுக்கு கொடுக்கறவங்களா இருந்தாதான் கடவுள் நம்மளுக்கு கொடுக்க விருப்பப்படுவாருமா. அப்பா சொல்லுமா. எனக்கு புரியுதுப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. சரிம்மா. நான் ஏமாத்தி வாங்கிட்டேன்பா. அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போய் முதல்ல என் ஃப்ரெண்டு கிட்டே நான் கொடுத்துறேன்ப்பா. சரிம்மா. சரியாப்பா? சரி சரி. அவட சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடுவான்ல. கண்டிப்பா போல. சரியாப்பா? ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கறானா. இப்போ உன் தம்பி எப்படி ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சதுனால தான் அவங்க எல்லாம் சேர்ந்து இவனுக்கு பெரிய gift கொடுத்தாங்க. அதே போலதான் ஏசப்பா உனக்காக ஒரு gift வச்சிருப்பாரு. அப்பா சொல்லுமா. நான் கொடுத்துறேன். இந்த மாதிரி இனிமேட்ல நடக்க மாட்டேன்பா. சரி. என்கிட்ட இருக்கிறத நான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்றேன்ப்பா. சரிம்மா. பிள்ளைகளா பிள்ளைகளா நீங்களும் என்ன பண்ணணும், உங்ககிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணணும், பகிர்ந்துக்கணும். ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு கிறிஸ்மஸ். நம்ம மட்டும் நல்ல ட்ரெஸ் போட்டு கூடாது. சரிங்களா? ஓகேங்களா? உங்களோட முடிஞ்சதை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே சரிங்களா? எல்லாம் ஒண்ணா கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா? எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஏய் பிள்ளைகளா, சந்தோஷமா இருக்கீங்களா? ஏய் உங்களுக்கு தான் கேக்குறேன். இமானே கேக்குதா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஏய் வாங்கடா, போய் சொல்ல கத்து தரேன். வரீங்களா? ஏய் திருட கத்தட்டா? ஏய் உங்களுக்கு தான் பிடிக்குமே திருடந்தல்ல. ஏய் நீ பின்சி திருடந்தல்ல, நான் மேல இருந்து பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். தெரியாதா? அம்மாண்ட போய் சொல்லதெல்லாம் நீ தானே. நான் தான் பக்கத்துல இருக்கேண்ணே. வாங்க திருட கத்தரேன். ஏய் நம்ம செத்து செத்து விளையாடலாம்டா. உங்களை ஜாலியா எரி நகத்து கூட்டு மாற எரி நரகம். வரீங்களா? திகு திகின்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஜாலியா இருக்கும். வரீங்களா? அதுக்கு நீங்க போய் சொல்லணும், திருடணும், ஏமாத்தணும், என்ன பேரி நல்ல காரியங்களை செய்யணும். வரீங்களா? வர மாட்டீங்களா? ஏன்? வாங்கடா, எரி நரகத்துக்கு கூட்டு மாறவங்கள. சரி சரி, நீங்க வர மாட்டீங்களா? வாங்கடா, எரி நரகத்துக்கு கூட்டு மாறவங்களா. ஜாலியா இருக்கும். சரி ரைட்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, 2 விதமான பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு. அவங்க பொண்ணு நல்ல காரியத்தை சொல்லியிருந்தா, நம்ம திவ்யாக்க மாதிரி ஆப்போசிட்டாக பேசினே இருந்ததுல. எல்லா மனுஷனுக்குலாம் பண்ணுறாங்க, இது மாதிரி தான் இருக்கிறாங்க. கிறிஸ்மஸ்னா தனக்கு தான், தனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கணும், தான் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாம் கேக் வெட்டணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் ஜான் அவங்களுடைய தம்பி என்ன பண்ணுறான், அவன் மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். கொடுக்கணும், ஏன்னா நம்மளுடைய திருச்சபையில் அவன் சொன்னதை என்ன பண்ணான், அவன் அப்சர்வ் பண்ணி கேட்டு கீழ்ப்படிஞ்சதுனால அவன் என்ன பண்ணுறான், கொடுக்க ஆரம்பித்தான். கொடுக்க ஆரம்பிச்சதுனால என்ன பண்ணுறது, கடவுள் என்ன பண்ணுறாரு, அவனோட பேசுகிறாரு. அவனுக்கு என்ன பண்ணுறாருங்க, ஒரு கிஃப்ட்டை டைரெக்டாக கொடுக்க மாட்டார், அவன் ஃப்ரெண்டு மூலிமா, அவங்க உறவினர் மூலிமா என்ன பண்ணுவார், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வரப்போகுது. ஹல்லேலூயா. அதே போல தான் கேட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, அவன் ஜெபம் பண்ணி கேட்டதுனால ஆண்டவர் என்ன பண்ணார், அவனுக்கு பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுத்தாரு. ஆனால் அவங்க அக்கா ரோசி எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, தனக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க தூக்கத்தில் கூட யார் வந்ததுங்க, பிசாசு வந்து பேசினான், அவன் நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம இருதயத்தை யாருக்கு நேராக கொடுக்குறோமோ அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவாங்க, பிரதிபலிப்பாங்களாம். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை யார் கையில் கொடுக்க போறீங்க? ரோசி எப்படி கொடுக்க தவறிட்டாங்களோ, அவங்க கிஃப்ட் என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. அவங்க மனம் திரும்பவே என்ன பண்ண முடியல, அவங்க கிஃப்ட் கிடைக்க முடியாமல் போச்சு. நம்ம கிடைக்கும் போது அந்த தருணத்தை, அந்த ஒரு வாய்ப்பை, அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணம்போ கேட்ச் பண்ணிக்கிறா இருக்கணும். ஓகேவா? அதனால கிறிஸ்மஸ் நம்மளுக்குரியது தான். ஆனால் அதுக்கும் மேலாக கிறிஸ்மஸ் யாருக்குரியது, நம்ம பக்கத்தார். நீ உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசின்னு சொல்லிட்டாரு கடவுள். அதனால நம்ம கிறிஸ்மஸை மற்றவர்களோடு இணைஞ்சு என்ன பண்ணணும்போ செயல்படுத்தணும். ரொம்ப நன்றிங்க.